வணக்கம் நண்பர்களே. நம்முடைய இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சிக்காக மற்றும் ஒரு புதிய பதிவு. நம்மளோட அனுமன் ஜெயந்தியை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். அனுமன் ஜெயந்தின்றது நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா மார்கழி அமாவாசை தான். அவரோட பிறப்பே மூல நட்சத்திரம், அதை பேஸ் பண்ணி தான் நாம் கொண்டாடுறோம். ஆனால் இப்போ நான் இருக்கிறது பெங்களூருங்க. ஆனால் பெங்களூரில் என்னென்னா மார்கழி அமாவாசைலாம் கொண்டாடுறதில்ல. மார்கழி ஒன்று பிறக்கிறதுக்கு முன்னாடியே கரெக்டாக அவங்க 2 வீக்ஸ் முன்னாடியே கொண்டாடிட்டாங்க. அப்போ நான் எடுத்த பதிவு, அந்த வீடியோஸ் தான் இப்போ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த கோயில் பார்த்தீங்கன்னாக்கா, நான் இருக்கிற இடத்துல ராஜாஜி நகர்ன்ற ஒரு இடத்துல அனுமார் கோயில் இருக்கு. அந்த கோயிலுக்குள்ள பார்த்தீங்கன்னா அழகா அம்சமாக அந்த அனுமாரோட மொத்த வரலாறு, அவர் எப்படி ராவனுக்கு தூது போனார், இலங்கை எரிச்சார், அரக்கியை கொன்னார், மற்ற எல்லாமே அந்த பார்த்தீங்கன்னாவே அற்புதமாக இருக்கும். இங்கே உள்ள ஒரு லக்ஷ்மி சிலையும் அழகா அம்சமாக இருப்பாங்க. அந்த சாமியும் நம்ம சுற்றி வரும்போது வலம் வரும்போது பார்க்கலாம். சீதையை பார்த்தது, ராவனுக்கு தூது போனது எல்லாமே பர்ஃபெக்டாக இதில் அமைச்சிருப்பாங்க. ஸோ தெரியாதவங்க கூட இந்த கோயில் வந்தோம்னா அனுமாரோட வாழ்க்கை வரலாறு இதுதான்றது நல்லாவே நமக்கு தெரிய வரும். ஸோ இந்த கோயிலுக்கு இதுதாங்க மூலவர். நார்மலாக எடுக்க அலோவ் பண்ண மாட்டாங்க. அந்த கோயிலில் எடுக்க அலோவ் பண்ணாங்க. எனக்கு அதில் விருப்பம் இல்லை. அலோவ் பண்ணால்தான் தான் நானும் எடுத்தேன். ஸோ உள்ளுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட பள்ளிகொண்ட ரங்கநாதர் இருப்பார். ஸோ ராமர் பட்டாபிஷேகத்தோடு இதை முடிவு பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், உற்றவர்களுக்கெல்லாம் லைக் பண்ணுங்கள், மற்றும் இதை என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.